உங்களுக்கு ஏன் கேரளா இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல. கேரளா வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அவ்வளோ நல்லதுமே நடந்திருக்கு. என்னோட பெஸ்ட்டு மெமரீஸ் வந்துட்டு இந்த செத்ததுக்கப்புறம் இந்த 7 நிமிஷத்துல தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி என்னோட நினைவுகள்ல கண்டிப்பா என்னோட இந்த கேரளா மெமரீஸ் எனக்கு அதிகமா இருக்கும். லைஃப்ல படிப்பு மட்டும் இல்லைன்னா ரொம்பவே கஷ்டப்படுவோம். எக்ஸாம்பிளுக்கு நானே இருக்கேன். நான் கேரளா வந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பா தைரியமா எடுத்து வச்சேன். நம்மளால முடியும், நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ காலேஜ் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். அடுத்து மேரேஜ், அப்புறம் குழந்த, அப்புறம் படிப்புக்கான ஸ்பேஸே இல்லாம போயிடுச்சு. இங்க வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப தைரியமா முடிவு எடுத்துட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணேன். சரி பண்றோம் நல்ல கோர்ஸா பண்ணணும்னு சொல்லிட்டு டிப்ளமோ தான் பண்ணியிருந்தேன். டிசிஏ பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான செர்மனி தான் 2 டேஸ் முன்னாடி நடந்துச்சு. இப்போ நான் காலேஜ் கரஸ் போட்டிருக்கேன். இருந்தாலும் எனக்கு இந்த மாரி செர்மனி நடக்குமா அப்படின்னு என்னோட ஒரு ஏக்கம் ரொம்பலாம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது ஒரு வழியா நிறைவேறிடுச்சு. சொல்ல வார்த்தை இல்லாத அளவுக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன் அந்த நாள்ல. கேரளா உண்மையிலேயே கடவுள் வாழ்ற பூமி தாங்க. இங்க வந்ததுக்கப்புறம் தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். உங்க லைஃபோட பெஸ்ட் மெமரீஸை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.